திறந்த வாசலை இந்த ஆண்டு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கும் 3 விதமான வாசல்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொன்ன, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்ன புதிய வாய்ப்புகளின் வாசல் முதல் வாசல். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பெரிதும் அனுகூலமான கதவு என்னும் 2வது வாசல். இந்த பெரிதும் அனுகூலமான கதவு என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய செல்வாக்கை ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் போய் சேரும் இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கை தருவார். அதுவே 2வது வாசல். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கும் 3வது வாசல் அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்கான விசுவாசத்தின் கதவு என்னும் வாசல். இது என்ன? ஆண்டவர் உங்கள் மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் எத்தனங்களை ஏறெடுப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய விசுவாசத்தை உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக வர்த்திக்க செய்வார். இந்த 3 வாசல்களையும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு இந்த வருஷத்திலே திறக்கும்படி நான் விரும்புகிறேன், ஜெபிக்கின்றேன்.